அடியார்களே, நாம் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது தேங்காய் வாழைப்பழத்தை வைத்து படையல் செய்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று அடியனுக்கு இதுவரை தெரியாது. இப்பொழுது அதன் ஆன்மீக கருத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவு செய்கின்றேன். தேங்காய் வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாதவை. எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு கொட்டையை எரிந்தால் மீண்டும் முளைக்கும். ஆனால் தேங்காய் மற்றும் வாழைப்பழம் அப்படி அல்ல. தேங்காயை உடைத்து அதன் ஓட்டை பூமியில் போட்டால் அது முளைக்காது. அதே போன்று வாழைப்பழத்தை நாம் உரித்தோ அல்லது அதோடு அப்படியே போட்டாலும் வாழைப்பழம் முளைக்காது. இதனுடைய தத்துவம் என்னவென்றால், இறைவனிடம் நாம் பிறவியற்ற நிலை வேண்டும் என்பதற்காக நாம் இறைவனுக்கு தேங்காய் வாழைப்பழம் படைப்பதாக ஐதீகம். இந்த நல்ல கருத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். நண்பர்கள் உறவினர்களுக்கு பார்வையிட செய்யுங்கள். அனைவரும் இறைவனுக்கு தேங்காய் வாழைப்பழம் படைப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவர்களும் நலமாக வாழட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.